இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பலவிதமான சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஜினியை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பற்றி தெரிஞ்சுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். WWE லாஸ்ட்டு முடிஞ்ச ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். அந்த பெரிய சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கந்தர் வர்சஸ் ஜிம்மி யூசோ இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் வந்து வேற லெவலாக இருந்துச்சு. உண்மையில சொல்ல போனால் இந்த மேட்ச்சில் வந்து கந்தர் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுவார் ஜிம்மி யூசோ பின் பண்ணி பார்ப்பாரு. கந்தரை முடியாது. ஆனால் கந்தர் வந்து பவர் பாம் போட்டு பின் பண்ணி பார்ப்பாரு. வேண்டாம் நான் அவனை பின் பண்ண போகிறதில்ல, நான் மீண்டும் முன்னே அடிச்சு நொறுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் நிலைமையில் வச்சுக்கிட்டு ஸ்லீப்பர் ஹோல்டை போட்டு லாக் பண்ணுவார். ஸ்லீப்பர் ஹோல்டர் போட்டு லாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி யூசோ அன்கான்சியஸாக போயிடுவார். மயக்க நிலைமைக்கு போனோடனே ஜிம்மி யூசோ வந்து கையை தூக்கி பார்த்துட்டு ரெஃப்ரி மேட்சை முடிச்சு விட்ருவார். ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா கந்தர் அட்டாக் பண்ணுவார் ஜிம்மி யூசோவை அட்டாக் பண்ணோடனே கந்தருக்கு எகென்ஸ்டாக இருக்கிற ஜிம்மி யூசோவோட பிரதரான ஜே யூசோ அந்த இடத்துக்கு வருவார். ஜே யூசோ உள்ள வந்து காப்பாற்ற கூட்டு போவார். காப்பாற்றி கூட்டு போனோடனே அந்த இடத்துல பின்னாடியே வந்து கந்தர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். அட்டாக் பண்ணது அவரை மட்டும் இல்லாமல் ஜிம்மி யூசோ ஜேசி அட்டாக் பண்ணாரு. தடுக்க வந்து செக்யூரிட்டி எல்லாரையும் அட்டாக் பண்ணுவார். இந்த மூமெண்ட்டை ராவிலே பார்த்துருப்போம். பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா உள்ள அடித்து இழுத்துட்டு போய் ஜிம்மியை அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் கந்தர் ஜே யூசோட கையை கெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிம்மியை அடிப்பார். ஜிம்மிக்கு பிளட்டெல்லாம் ஊற்றும். பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது மூலயமாக பிளட்டெல்லாம் திரிக்கும். ஜிம்மி மூஞ்செல்லாம் பிளட்டெல்லாம் வலியும். அதெல்லாம் எடுத்து உடம்புல பூசிப்பார் கந்தர். அதுக்கப்புறம் அதை எடுத்து நக்குவார். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு காம்பர், ஆக்ரோஷத்தில் காம்பர், தன்னோட கொலை வெறிய காம்பர். அந்த இடத்துல வந்து யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோவில் இருந்த வெறியா அப்படியே ஜிம்மி மேலே இறக்கியிருப்பார். இந்த ஸ்கிரிப்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்கிரிப்டாலும் இது ஒரு இப்போ கொண்டு வரது எதுக்குன்னா ஜே யூசோவோட மேட்ச், ஜே யூசோ கந்தர் மேட்ச் ஆடியன்ஸ் வந்து ரசிக்க முடியாத மேட்சாக போயிடுச்சு. அந்த மேட்சை எப்படியாவது ஓரளவுக்காச்சும் ஆடியன்ஸை குஷிப்படுத்தும் விதமாக இந்த ஸ்டோரியிலையும் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஜே யூசோ கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரு. அந்த ரிவெஞ்ச் நடக்க போது எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வாரத்தில். அது மட்டும் இல்லாமல் ஜே யூசோ சாம்பியன் ஆகிறதுக்காக கண்டிப்பாக ரெசில்மேனியா டயத்தில் ஜிம்மி யூசோ இருப்பார். ஜிம்மி யூசோ வர்றதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறாரு கந்தர். அதை பயன்படுத்திக்கிட்டு ஜே யூசோ வந்து கந்தரை முடிச்சு சாம்பியன் ஆக போகிறாரு. ஜிம்மி யூசோவும் ஜே யூசோவும் சாம்பியனாகவே செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த ரெசில்மேனியாவில் நடக்க போகுதுன்ற மாதிரி இப்போ ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஸ்மாக் டவுனில் நடைபெற்றதில் டேமியன் பெஸ்ட்டு ட்ரீம் மேக்கண்டர் காரில் தூக்கி அடிச்சிருப்பார். அதில் வந்து ட்ரீம் மேக்கண்டர் கண்ணில் இன்ஜுரி ஆயிடுச்சு, கண்ணாடி குத்திருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ட்விட்டரில் போட்டிருந்தாரு. இப்போது அதை பற்றி மேற்கொண்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ட்ரீம் மேக்கண்டர் தன்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஒரு விதமான ஃபோட்டோ, ஒரு 4 ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் வந்து அப்படியே வந்து அவரே ட்விட்டரில் கண்ணில் கண்ணாடி பட்டுருச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டிருந்தாரு. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவில் கண்ணில் வந்து கண்ணுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கவசம் மாதிரி போட்டிருப்பாரு. இந்த பைரன் கேரிபேட்ஸ் படத்தில் போட்டிருக்க மாதிரியே போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 4 ஃபோட்டோ போட்டிருப்பாரு. 4வது ஃபோட்டோவில் அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி காமிப்பார். இப்போதைக்கு அவர் வந்து கிளியர் ஆகிட்டார்ன்ற மாதிரி தெரியுது. அதனால் ஒரு வாரம் ஸ்மாக்டவுனுக்கு வரமாட்டார் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து டேமியன் பெஸ்ட் ரிவெஞ்ச் எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ல்மேனியாக்கு வரும். இதுதான் இந்த ஸ்டோரியில் அடுத்த கட்டமாக எப்படி போக போகுதுன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.